அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் நேசம் அகாடமியில் பார்க்க போகிறது போன கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, மீசிமா மீப்போவால் 10 சம் பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 11வது சம்மு 63 மற்றும் 42 ஆகிய எண்களில் மீப்போவா காண்க. எப்போதும் போல தான் டாலை போட்டுட்டு ஒரே மாதிரி போடுவோம் இல்லையா, ஒரே எண்ணில் வகுக்கிற மாதிரி. அப்போ 63 42 எடுத்துட்டிங்கன்னா 3ஆவது வைப்பாலையும் போகும், 7ஆவது வைப்பாலையும் போகும். அப்போ மீப்போவானது 3 21. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட், ஏ தான் கரெக்டு, 21. 12வது சம் பாருங்கள், 40 மற்றும் 56 ஆகிய எண்களில் மீப்போவா. இதுவும் அதே மாதிரி தான். இது எல்லாமே என்னடா ரிப்பீட்டடாக சம்ஸ் வருதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட சம்ஸ் தான். நீங்கள் ப்ராக்டிஸ்க்காகவும் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். ஒரே மாதிரி மாடலாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் எக்ஸாம்ஸில் நம்பர் மாறி மாறி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இதே சில டைம் உங்களுக்கு ரிப்பீட்டாக கூட வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் தான். எந்த அளவுக்கு நம்ம மேக்ஸை பொறுத்தவரையும் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்பீடு தான் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ 40 56 எப்போதும் போல தான். இது டேரெக்டாக நீங்கள் 8ஆவது வாய்ப்பாட்டில் கூட ஒரே சிங்கிள் ஸ்டெப்பில் கூட முடிக்கலாம். 8 40 7 8 56. சரிங்களா? அப்போ 8. அப்போ பொது வகுதி என்னது 8ஆ, மீப்போவா என்னது 8. பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்தது 13வது சம்மு 45 75. இதுக்கு நீங்கள் டேரெக்டாக 15ஆவது வாய்ப்பாட்லையும் போடலாம், இல்லைனா 5 போயிட்டு அதுக்கப்புறம் 3ஆவது வாய்ப்பாடு ரெண்டுமே பண்ணலாம். இப்போ 5 15. அப்போ பொது வகுதி என்னது 15. ஆன்சர் ஏ ஆப்ஷன். இப்போ 14வது சம் பாருங்கள், இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீப்போவா டேஷ் ஆகும். அப்படின்னா என்னென்னா இரட்டை எண்கள், அடுத்தடுத்த இரட்டை எண்கள் சொல்கிறாங்க. அப்போ 2 4 நான் எடுத்திருக்கேன். 2 4 எடுத்துட்டேன் அப்படின்னா அது 2ஆவது வாய்ப்பாடில் போகுமா? இப்போ 2ஆவது வாய்ப்பாடில் போவோம் அப்படின்னா 2. இங்கே மீப்போவா தான் கேட்டிருக்காங்க, மிக்சிமா கேட்கல. ஸோ அப்போ 2 தான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டு. சரிங்களா? அடுத்து 15வது சம் பாருங்கள், 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீசிமா 9 எண்ணில் அவற்றின் மீப்போவா என்ன? இது பெரிய நம்பராக இருந்தால் நீங்கள் அந்த ஃபார்முலா அப்படி போடலாம். அதாவது இரு எண்களின் பெருக்கல் பண்ணுங்கள் இஸ் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு சின்ன நம்பர் தானே, அப்போ நான் சிங்கிள் ஸ்டெப்லேயே போட்டுடலாம்ல. 3 9னா மீப்போவா கண்டுபிடிச்சா ஒரே இதுதான், 3ஆவது வாய்ப்பாடு மட்டும்தான் போகும். அப்போ மீப்போவா என்னது 3. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்டு. 16வது சம் பாருங்கள், 26 39 மற்றும் 52. இதுவும் அதே மாதிரி தான். மீசிமா கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ்க்கான சம் தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்க்கான சம்முன்னா நீங்கள் நானே நம்பர் கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. இது நான் கொடுத்த நம்பர் கிடையாது. இது ஒன்று ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும், இல்லைனா புக்கில் இருக்கு இல்லையா, 6th-லேருந்து 10th வரையும் இருக்கும் இல்லையா, அந்த புக்கில் இருக்க சம்ஸ் மட்டும்தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக இருக்கும் இல்லையா, அதில் என்னென்ன மாடல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். சரிங்களா? நானே ஒரு நம்பர் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. அதனால் இதில் இருக்க சம்ஸ் நம்மளுக்கு எக்ஸாமில் சில டைம்ஸ் ரிப்பீட் ஆகலாம். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ 26 39 52 அப்படி போடுறோம் அப்படின்னா மீசிமா இல்லையா, அப்போ 13ஆவது வாய்ப்பாடில் போகுது. அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 2. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கும் போது 156 கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் எனக்கு ஆன்சர் கரெக்டு, 156. 17வது சம் பாருங்கள், 57 உடன் டேஷ் என்ற சிறிய எண்ணை கூட்டினால் அது 2 3 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுப்படும். இதை சிறிய அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், மீசிமா கண்டுபிடிப்போம். அப்போ 2 3 4 5 4 நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டா 60. இப்போ என்ன சொல்கிறாங்க, எந்த நம்பரை கூட்டினா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 60லேருந்து 57 கழிக்கிறேன், அப்போ ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா 3. அப்போ அந்த நம்பரை 57 கூட கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும், அந்த நம்பர் சரியாக வகுப்படும். இதே மாதிரி சம்மு இதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. அந்த லாஸ்ட்டு கிளாஸில் ஒரு 10 சம் பார்த்துருப்போம் இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி ஒரு மாடல் சம் இருக்கும். அது கொஞ்சம் பெரிய நம்பர் இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பாக ஒரு மாடல் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான், நம்பரை கூட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் மீசிமா சிறிய எண் அப்படின்னா மீசிமா கண்டுபிடிக்கணும். மீசிமா கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது ஒரு சின்ன கரெக்ஷன் தான் இருக்கும். ஒரு கேள்வியே 2 விதமாக கேட்பாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த சம்மை பார்த்தீங்கன்னா 57 உடன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி ப்ரீவியஸ் சம்ஸில் வேறு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வச்சு கேட்டிருப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி சம்மோட மாடல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா 60ல் 57 போனால் 3 கிடைக்குமா, அப்போ 3 கூட்டினா 57 கூட 3 கூட்டினோம் அப்படின்னா 60 கிடைக்கும். அந்த 60 அப்படின்ற நம்பரு 2 3 4 5ல் சரியாக வகுப்படும். சரியா?
இது ஒரு கரெக்டான ஸ்டெப்பு. இது வந்து இந்த சம்மு இப்படி தான் போடணும் அப்படின்றது ஒரு ட்ரிக்கு. இது பெரிய நம்பருக்கும் பொருந்தும், சின்ன நம்பருக்கும் பொருந்தும். இல்லை எனக்கு இது மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க. கீழே ஆன்சர் இருக்கு இல்லையா, அதில் சின்ன நம்பரை சூஸ் பண்ணுங்கள். அதை கொடுத்துருக்க நம்பர் கூட ஆட் பண்ணி அவங்க எத்தனை நம்பர் வகுக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்களோ அத்தனை நம்பரால் ஒவ்வொன்றுத்தையும், இப்போ 60 2ஆல் போகும், 3ஆல் போகும், 4ஆல் போகும், 5ஆலையும் போகும். அப்படி நீங்கள் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போடலாம். சரிங்களா? உங்களுக்கு சம்முக்கு எந்த மாடல் ஈஸியாக வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 18ஆம் சம் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 27 45 81. இந்த 3 நம்பரும் வந்து மீப்போவை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் 9 போல் தான் எல்லாமே போகும். சரிங்களா? அப்போ எனக்கு மீப்போவை என்னது, ஆப்ஷன் சி தான் ஆன்சர் கரெக்டு. அடுத்த சம் பாருங்கள், 19 சம்மு 15 25 75. இதில் மீசிமா கேட்டிருக்காங்க. ஸோ மீசிமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னது, 5ஆவது வகுப்பில் போகும், அடுத்து 3ஆவது வகுப்பில் போகும், இன்னொன்று 5ஆவது வகுப்பில் போகும். இல்லைனா இந்த 3 நம்பருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 15 5 75. அப்போ எனக்கு மீசிமா என்ன கிடைக்கும், 75 கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ ஏ இஸ் கரெக்ட். அப்போ 75 வந்து ஏ ஆப்ஷன் கரெக்டு. 20 சம் பாருங்கள், 154 198 286. இதுவும் அதே தான். மீசிமா மீப்போவை கேட்டிருக்காங்க. மீசிமா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். மீசிமா எப்போதும் போல் தான் டாப் போட்டு உங்களுக்கு போடுறது. மீப்போவை வந்து நான் வந்து சொல்லணுன்றதுக்காக போட்டிருக்கேன். அதாவது பொதுவானது 2 11 மட்டும்தான். மீதி இருக்குது இல்லையா, 7 9 13 இருக்குது இல்லையா, இது வந்து மீசிமாவுக்கு மட்டும்தான் நம்ம சேர்த்துப்போம். அப்போ 2 11 7 9 13 இந்த 5 நம்பரையும் பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும், மீசிமா கிடைக்கும். இது 5ஐயும் பெருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 18018 கிடைக்குது. சரிங்களா? இன்றைக்கி அடுத்த 10 சம் பார்த்துட்டோம். சரிங்களா? இனிமேல் வந்து உங்களுக்கு சம்ஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இந்த சம்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா புக்கு வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வந்து நம்பர் இருக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணி புக்கு வாங்கிக்கலாம். சரிங்களா? விடாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தினமும் மேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க, முயற்சி பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் கண்டிப்பாக நம்ம இலக்கு அடைய முடியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஆல் தி பெஸ்ட்.